அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க இருப்பது புட்டுக்கு மண் சுமந்த படலம். அதாவது திருவிளையாடல் புராணத்தில் 61வது படலமாக மண் சுமந்த படலம் இருக்கின்றது. இந்த மண் சுமந்த படலத்தை பற்றித்தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சிவருமானது திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. நரியை பரியாக்கியதும் பரியை நரியாக்கியதும் என்கின்ற அந்த படலங்கள் இருக்கின்றது. நினைக்கிறேன் 59வது படலம் நரியை பரியாக்கிய படலம், 60வது படலம் பரியை நரியாக்கிய படலம், 61வது படலம் மண் சுமந்த படலம். இந்த மண் சுமந்த படலத்தை பற்றி தான் இன்று பார்க்க போகின்றோம். மாணிக்கவாசகரை காப்பாற்றும் நோக்கில் வைகையில் வெள்ளப்பெருக்கினை உண்டாக்கினார். ஏன் மாணிக்கவாசகரை காப்பாற்ற நினைத்தார், மாணிக்கவாசகருக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தை நாங்கள் இன்னும் ஒரு மற்ற படலத்தில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ அந்த புட்டுக்கு மண் சுமந்த கதையை மட்டும் இந்த இடத்துல பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். வைகை கரையின் அந்த ஆற்றினுடைய வெள்ளம் அந்த கரையினுடைய அணையை உடைத்து வெளியேற தொடங்கியது. இதனை கண்டதும் காவலர்கள் அரிமர்த்தன பாண்டியனுடைய இடத்துக்கு சென்று அந்த விவரத்தை எடுத்துரைத்தார்கள். அரிமர்த்தன பாண்டியனும் குடிமக்களுக்கு ஆற்றின் கரையை அடைக்குமாறு ஆணையிட்டான். அரசாங்க ஏவலர்கள் பாண்டிய நாட்டு குடிமக்களுக்கு ஆற்றின் உடைப்பட்ட கரையினை அளந்து தனித்தனியே கொடுத்து அவர்களது பெயர்களை பதிவு புத்தகத்திலே பதிவு செய்து கொண்டிருந்தார். அவரவர் பங்குக்கு அடைக்க வேண்டிய அந்த அணைக்கட்டினை அடைத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வைக்கோல், பசுந்தலை, மண்வட்டி, கூடை ஆகியவற்றை கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலேயே அவர்கள் அதை அணை கட்டும் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்களை எடுத்து அந்த அவர்களுடைய பங்கினை செய்து கொண்டிருந்தார்கள். ஆற்றின் கரையினை அடைக்கத் தொடங்கிய பின்னர் அப்போது பாண்டியனுடைய தென்கிழக்கு திசையில் வந்தி எனும் மூதாட்டி விட்டு விட்டு வசித்து வந்தாள். அவள் சொக்கநாதனுடைய பேரன்பு கொண்டவள். அவள் தினமும் தான் செய்யும் முதல் பிட்டினை இறைவனுக்கு படைத்துவிட்டு அப்பிட்டினை சிவனடியார்களுக்கும் வழங்கி ஏனைய பிட்டுக்களை விட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். வந்தி பாட்டிக்கு ஆற்றின் கரையை அடைக்குமாறு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டது. வந்தியோ மூதாட்டி ஆதலால் தன் பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க தகுந்த கூலியாளை தேடிக்கொண்டிருந்தாள். கூலியால் கிடைக்காததால் வந்தி மிகவும் கலக்கமுற்று சொக்கநாதரிடமே பாரத்தை கொடுத்தாள். பையனே, நானோ வயதானவள், என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க கூலியால் கிடைக்கவில்லை. ஆகையால் இன்னும் என்னுடைய பங்கான ஆற்றின் கரையை அடைபடாமல் உள்ளது. எனவே அரசனின் கோபத்திற்கு நான் உள்ளாகலாம். ஆதலால் என்னை இப்படியான இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று என்று அந்த சொக்கநாதர் பெருமானிடம் வேண்டினாள். இறைவன் வஞ்சிக்கு அருள் செய்ய விருப்பம் கொண்டார். ஆதலால் மண் சுமக்கும் கூலியால் போல் வேடமிட்டு கையில் மண்வட்டியும் திருமுடியில் கூடையையும் சுமந்து கொண்டு விட்டு கொண்டிருக்கும் வந்தியினுடைய இடத்தினை அடைந்தார். கூலி கொடுத்து என்னை வேலைக்கு அமர்த்துபவர்கள் உண்டோ என கூவிக்கொண்டே வந்தியினுடைய வீட்டை நெருங்கினார். உடனே வந்தி இறைவனாரிடம், என்னுடைய பங்கான ஆற்றின் கரையை அடைக்க முடியுமா என்று கேட்டார்.
சரி, அப்படியே செய்கிறேன். எனக்கு என்ன கூலி கொடுப்பாய் என்று கேட்டார். அதற்கு பாட்டி, என்னிடம் பணம் இல்லை, நான் விற்கும் புட்டினை உனக்கு கூலியாக தருகின்றேன் என்று கூறினான். இறைவனாரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து, நீ செய்யும் புட்டில் உதிர்ந்த புட்டுக்கள் அனைத்தையும் எனக்கு கொடுத்துவிடு, உதிராத புட்டுக்கள் அனைத்தையும் விற்பனைக்கு வைத்துக்கொள், சம்மதமா என்று கேட்டார். பாட்டியும் சம்மதித்தாள். பின்னர் வஞ்சியிடம், நான் தற்போது பசியால் மிகவும் சோர்வாக இருக்கின்றேன், ஆகையால் நீ எனக்கு புட்டை சாப்பிடக் கொடு, நான் சாப்பிட்டு பசியாறிய பிறகு வைகையை அடைக்கின்றேன் என்று கூறினாள். வஞ்சியும் அதற்கு சம்மதித்து, நான் புட்டினை செய்கின்றேன், முதல்ல நீர் போய் வைகை கரையினை அடைந்து அங்கு வந்தியின் கூலியாளன கூறி அங்கு இருக்கின்ற பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு வா, அதற்கிடையில் நான் உனக்கு தேவையான புட்டினை நான் நீங்கள் தயார் செய்து விடுவேன் என்று. சிவபெருமானோ பதிவேட்டுக்கு சென்று விட்டார். வந்தி மூதாட்டியானவள் புட்டினை செய்கின்றாள். அனைத்து புட்டுமே உதிர்ந்த பிட்டாகவே இருக்கின்றது. ஆனால் அவள் தன் வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முகம் சுளிக்காது பிட்டினை செய்ய தொடங்கினாள். கூலியாலும் வந்தான். அவனுக்கு தேவையான பிட்டை கொடுத்து கொண்டே இருந்தார். மகிழ்ச்சியோடு பிட்டை அள்ளி அள்ளி வைக்க இறைவனான பிட்டை சாப்பிட்டு கொண்டே இருந்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது மூதாட்டி சொன்னால், அப்பா, பிட்டை சாப்பிட்டதும் அந்த நதிக்கரைக்கு சென்று அங்கு என்னுடைய பங்குக்கான அந்த அணைக்கட்டினை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். இறைவனானவர் கரையை அடைகிறார். அங்கே அடைப்பது போல நடித்து கொண்டு விளையாடி கொண்டே இருக்கிறார். இவர் வேலை செய்யாமல் மற்றவர்களையும் வேலை செய்ய விடாமல் மற்றவர்களை விளையாட்டுக்கு அழைக்கின்றதும் பாட்டு படிப்பதும் நடனமாடுவதும் இது போன்ற விளையாட்டில் செய்து கொண்டிருப்பார். ஒரு கூட மண் எடுத்து கொண்டு போடுவார். அப்புறம் மர நிழலில் போய் தூங்கிடுவார். அப்புறமா திருப்பி போய் மண் நிழுவார், திருப்பி தூங்குவார். இப்படியே இவருடைய செயற்பாடுகள் இருந்தது. பாட்டியிடம் செல்வது, புட்டை வாங்குவது, உண்பது, கரைக்கு வாரது, மரநிழலில் தூங்குறது, இப்படியே இவருடைய அந்த ஒரு நாள் பொழுதை கடத்தி கொண்டே இருக்கின்றார். காவலர்கள் இருப்பாங்க. அந்த காவலர்கள் இதை கொஞ்சம் நோட்டமிட்டாங்க. இவர் பாட்டியிட போய் சாப்பிட்றார், இங்கே வாரார், படுக்கிறார், வேலை செய்கிறார்கள் அப்படி வந்து கொஞ்சம் நோட்டம் போட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அரிமர்த்தன பாண்டியனும் அந்த இடத்துக்கு வந்தான். வந்தோடனே அந்த காவலர்கள் இவருடைய லீலைகளை விளையாட்டுகளை சொல்கிறார். இப்படி வந்தியினுடைய கூலியால் வேலைக்கு வந்தவன் வேலை செய்யலை, வந்துட்டு போய் புட்டை சாப்பிடுறது வந்து மர நிழலில் படுக்கான், விளையாடுறான், வேலை செய்கிறவங்களையும் வந்து வேலை செய்யாமாக்கி கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு வந்த அரசனுக்கு கோபம் வந்து தனக்கிட்ட வந்து பொன் பிரம்புன்னு சொல்லப்படுது, பொற்பிரம்பு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிரம்பு எடுத்து சிவபெருமானுடைய அந்த கூலியாளாக இருந்தவருடைய முதுகில் ஓங்கி அடித்தார். அடித்த கணமே அந்த அடி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியின் முதுகிலும் விழுந்தது. அடித்த அரசனும் ஆவென அலறினான். வாதவூரரும் வந்தியும் முதுகை தடவி கொண்டனர். சிலித்து கொண்டே இறைவனார் ஒரு கூடை மண் எடுத்து வந்தியின் பங்கில் கொட்டி மறைந்தார். இப்போ இந்த சம்பவம் நடந்த கையோட சிவபெருமான் என்ன செய்கிறாரு, ஒரு கூடை மண் எடுத்து வந்தியினுடைய பங்குக்கு அதில் கொட்டினோன்னே அப்படியே வெள்ளம் போட்டோன்னே அதெல்லாம் கட்டுப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அப்போதுதான் நினைக்கிறாங்க, வந்தவர் வந்து சிவபெருமானி என அனைவரும் உணர்ந்தனர். அரிமர்த்தன பாண்டியன் கூலியாளாக வந்தது இறைவனே என்பதை உணர்ந்தான்.
இறைவனானவர் அப்போது அசிரீரியாக பாண்டியனே, தூய நெறியில் உன்னால் தேடப்பட்ட செல்வம் முழுவதும் என்னுடைய அடியவர்களின் பொருட்டு மாணிக்கவாசகரால் செலவழிக்கப்பட்டது. ஆகையால் யாம் நரிகளை பரிகளாக்கி உம்முடைய இடத்துக்கு அனுப்பினோம். பரிகளெல்லாம் மீண்டும் நரிகள் ஆனதினால் மாணிக்கவாசகரை நீ தண்டித்தாய். அதனை பொறுக்காமல் வைகையை யாம் பொங்கியலச் செய்தோம். கரையினை உடைக்கச் செய்தோம். வந்தியின் கூலியாளாய் வந்து வஞ்சியிடம் பிட்டு வாங்கி உண்டு உன்னிடம் பிரம்படி பட்டோம். நீ மாணிக்கவாசகரின் உள்ளப்படி நடந்து கொண்டு நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்து எம்மை வந்தடைவாயாக என்று திருவாக்கினை கூறினார். அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை சந்தித்து தன்னை மன்னித்து மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படி என்று வேண்டினான். மாணிக்கவாசகரோ அதனை மறுத்து தில்லையம்பலத்துக்கு சென்று இறைவனை வணங்குவதே தன்னுடைய விருப்பம் என்பதை கூறி தில்லைவனம் சென்று பாடல்கள் பாடி மகிழ்ந்து இறுதியில் இறைவனாரின் சோதியில் கலந்தார். இறைவனாரின் ஆணைப்படி சிவகணங்கள் வஞ்சியை சிவலோகத்துக்கு அழைத்துச் சென்றது. அரிமர்த்தன பாண்டியன் சகநாதன் எனும் புதல்வனை பெற்று இறைவனாரின் திருவடியை அடைந்தான். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்று சொன்னால், இந்த மூதாட்டு செய்த மாதிரி எங்களுக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, தடைகள் வந்தாலும் சரி, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று இதில் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அவ்வாறு செய்தால் இறைவன் சிவலோகத்தை கொடுப்பான் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள். நன்றி.